அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்று விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை பழனிசாமி அடமானம் வைத்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பாஜக கூட்டணிக்கு தொடர் தோல்வியை அளித்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தோல்வி கூட்டணியை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா உருவாக்கியிருப்பதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமித்ஷாவின் நேற்றைய பேட்டி அவர் வகிக்கும் பதவிக்கு தகுதியானது அல்ல என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி என்று சொல்லாத அமித்ஷா, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கப் போவதாக மட்டும் கூறியிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீட் தேர்வு, ஹிந்தி திணிப்பு, வக்ஃபு சட்டம் போன்றவற்றை அதிமுக எதிர்க்கும் நிலையில் இவையெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கிறதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக எதிர்க்கும் பிரச்சினைகள் எதையும் பேசாத ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக தலைமையினையும் பேச அனுமதிக்கவில்லை என்று விமர்சித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுகவையும் திமுக அரசையும் விமர்சிப்பதற்கு மட்டுமே பத்திரிகையாளர் சந்திப்பை அமித்ஷா பயன்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். அதிகார வெறியோடு அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பதாக சாடியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதை மற்றும் உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்து தமிழ்நாட்டை பாழாக்கியவர்தான் பழனிசாமி என விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு பற்றி திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பிய போதும் அதற்கு சரியான பதிலை உள்துறை அமைச்சரால் சொல்ல முடியவில்லை என்று முதல்வர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று ஒன்றிய உள்துறை அமைச்சரே வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது என்று கூறியுள்ள முதலமைச்சர், அமைதியான மாநிலம் என்பதால்தான் அனைத்து வகையிலும் தமிழ்நாடு முன்னேறி வருகிறது என்பதை ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே ஒப்புக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சட்டம் ஒழுங்கு மோசம் என்று உள்துறை அமைச்சர் பொறுப்பற்ற வகையில் பீதியை கிளப்பிச் சென்றிருப்பதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொறுப்பாளர்களின் உறவினர்களை குறிவைத்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் சோதனை நடத்தியதையும், அதில் இருந்து தப்பிக்க உதவி கோரியவர்களிடம் அதையே நிபந்தனையாக வைத்து பாஜக கூட்டணியை உறுதி செய்ததையும் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதித்திட்டங்களை நிறைவேற்ற பார்க்கும் பாஜகவுக்கும், தமிழ்நாட்டை அடகு வைக்கும் துரோக கூட்டத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலை அளிப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.